ஆழம்லாம் இல்லைங்க, கேமர் தாங்க இருக்கு. இதெல்லாம் இல்லை. வீட்டுக்குள்ளே இப்படிதான் இருக்கும். அந்த சைடு பாழமா இருக்கும். வரானுங்க. எல்லாரும் மரண கிணறு நினைப்பீங்க, ஆனா அது வந்துட்டு நம்ம ஊர் பிள்ளைங்க. செல்வபுரம் இவ்வளவு நேரம் முங்கு நீச்சல் போட்டிருந்தாரு. போடு போடு. இப்போ வந்து நாங்க மூச்சு பிடிக்கிற போட்டி வைக்க போறோம். அதுல யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அம்பையர் அவர்தான். இவர் என்ன கிரைம் பண்ண மாதிரி இந்த போலீஸ் கேஸ் ஆன மாதிரி இப்படி மூஞ்ச பத்தி நிக்கிறாரு. அவுட்டு. அதானே, அதான் இது ஆல்ரெடி அவுட்டு. 2 இவா கேம்ல இல்ல, இவன் ஆல்ரெடி அவுட். ஆமா கதிர். கதிர் தான் வின்னர். போடா உள்ள போடா. என்ன எவனுமே போக மாட்டேங்கிறேன். சரி இருடா நான் சொல்றேன். 1 2 3. ஒன்று 2 மந்திரம் போட்டுட்டு இருக்கான் ஜி. ஜண்டா ஜண்டா 3 4 கதிர். அவ்வளவுதான் கதிர். இந்த கேமோட வின்னர் நீதான். ஆமா ஃபர்ஸ்ட் வின்னர் நீதான். இது செல்வபுரம் ஆச்சே. யாரோ வாங்க போல போட்டுங்க. வெள்ள தூக்கா லைட்டா இருந்தா ஒரு தடவை தூக்கிச்சு கண்டுபிடிச்சிட்டான். என்ன கீழே போட்டுரும். என்ன பண்ண போறீங்க? ஓகே பார்த்தாச்சா? அவ்வளவுதான். அங்க எடுத்துட்டு வந்திருக்கானுங்க ஜி. நானும் மல்லாக்க படுப்பேன்டா. நீங்க ஒரு மாதிரி மூச்சு கூட அமைதியா விட்டா சொன்னீங்க. உடம்பே வந்து மிதப்பட்ட மாதிரி உடம்புல காத்து.
அதுவே நம்ம தூக்கம் பயப்படாம இருந்தா போதும் அவ்வளவுதான். என் நீச்சல் வரியான ஆழத்துல போனா பயம். ஐபோன் தண்ணியில போட்டு எடுக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறம் போட்டு எடுங்க. வாங்கினதுக்கு அப்புறம் போட்டு எடுங்க. கல்லுங்க இருக்கா ரொம்ப நேரம் ஆகும். சில பேர் இருப்பாங்க ஆர்வம் போல இருக்கு. ஆனா அப்படி குளிச்சு குளிச்சு நீச்சல் கத்துக்கிட்டாங்க. செல்லா ப்ரோ பயலுங்கடா கடப்பு. செல்லாபுரா வராரு. செல்லாபுராவை தூக்கி போடுங்க. அவர் மேல வேணா ஏறி பிடிக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. அதெல்லாம் ஒண்ணும் இதான் வாதன பயப்படாதீங்க. இரு ப்ரோ காலமல் நிறைய ஏறிச்சு ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. போடு இன்னும் தள்ளி வாங்க. இந்த நான் பிடிச்சிருக்கேன். விரா விரா சுரேந்திர ஒரு கல் எடுத்தா. இந்த குகையில இருந்தா நாங்க மீனை வந்துட்டு விரட்ட போறோம். ஆக்சுவலா அங்க ஃபுல்லா குட்டி குட்டி மீனா இருக்குது. இங்க மட்டும் தான் விட்டுறக்கூடாது. பெரிய மீன் உள்ள ஏறிச்சுன்னா எடுத்துருங்க. ஆனா உன் கைட்டு வருது. என்ன தாண்டி போறீங்க? எல்லாம் கீழே விட்டாங்களே. இந்த சைடு வந்துருச்சலாம். இந்த ஜிலேபி இந்த ஜிலேபி பிடிங்க. இந்த ஒரு ஜிலேபி இருக்கு பாருங்க. இந்த ஜிலேபி பிடிங்க. ஜிலேபி பிடிச்சா கூட பெருசாயிரும். கையில தள்ளி உட்காந்துருக்கு. கிலோ அப்போ இந்த உங்க கைட்டு தான் நிற்கணும். நீ இல்ல அது இந்த சைடு. வருது. அந்த ஒரு ஜிலேபியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க விட்டுறாங்க. உங்க கை கிட்ட வருது. அந்த சைடு வருது. ஜிலேபி பெருசோ சிறுசோ பிடிச்சிருங்க. அங்க நின்று இருக்கு. வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. படுக்க போடுங்க. பேரியர் கிட்ட வச்சிருக்கீங்க. இந்த படுக்க போடுங்க. நானா இதுக்கு மேல போடுங்க. இங்க இருக்கு பாரு எவ்வளவு. அதான் அங்க நிக்குது பெருசு பெருசு. சொல்லுங்க அணைச்சுவோம். கீழே வச்சு இதுல இவ்வளவுக்கு வந்துட்டு இதுல மட்டும் இப்படி தூக்கும். ஓகேவா? தெரிஞ்சு ஆளுகள் தெரியும். எனக்கு தெரிஞ்சு பெரிய மீன் எல்லாமே நல்ல வர ஒன்றும் தான் தூக்கிடுமா? ஒன்று தான் தூக்கிடுங்க. பெரிய மீன் வந்தா தூக்கிட்டேன். வரும் பார்த்துக்கோ. வெயிட் பண்ணு வரும் பாருங்க. இருக்கு அந்த பெருசு மட்டும் எடு போதும். கெண்டா மீன்ரா. எல்லாம் நம்மளே மாதிரி தான். போட்டா ரிட்டர்ன் வரும். அங்க கல் தூக்கி போட்டதுல 2 மினிட் செத்து மிதந்துட்டு இருக்க போகுது. கொஞ்சம் இன்னும் போடும். அந்த வரும் பாரு. உள்ள போயிட்டு வரவா? எல்லாமே உஷாராயிட்டான்ல. உள்ள போறியா? உள்ள போட்டா இந்த பக்கம் இருக்கு பாருங்க. அங்க பிடிக்க முடியாதானே? ஏய் இங்க போகாத. அவர் வந்து படுத்துறாங்க.
ஆளை பார்த்துட்டேன். ஜிலேபி போயிருக்கோம் மண்டை மேங்க. பட்டுச்சுன்னா காலி தான் அந்த மீன். கொஞ்சம் இந்த இந்த சைடு கொஞ்சம் மேலே படி காவிர போகுது. இதெல்லாம் இந்த இது விளையாண்டுட்டு இருக்காங்கடா. நீலாம் எனக்கு இதே கிடையாதுடா அப்பன்ட்டு. இந்த தண்ணியை நிப்பாட்ட முடியுமா? வர்ற தண்ணியை அவ்வளோ பெரிய மாடலா அது கொண்டு போயிட்டானே. எல்லாம் பார்த்துட்டு பார்த்து தைச்சிடறாங்க. அவட முக்கால் மூணு வந்துட்டு போயிட்டாங்க. ஈஸியாக இருக்கும். வேஷ்டி ஊஸ்டி வேஷ்டி புடவைன்னா ஈஸியாக இருக்கும். வந்துட்டு போயிடுச்சு. வந்துட்டு போய் இது வந்து வறுக்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு இல்லை. இன்னொரு மீன் பெரிய மீன் நின்றுச்சு, அதை பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுறோம். ஆனால் இப்போ அந்த மீனை காணும். வந்துச்சுன்னா இதை சாப்பிட்றோம். இதை நம்ம போட்டுட்டு செடியில் கட்டி வச்சுட்டு போயிட்டு அப்புறமா வந்து பார்க்கலாம். மாட்டி காலையில் வந்துட்டு இதுக்குள்ளே ஒன்று நிற்கிது இங்கே. அதை நோக்கி இங்கே போடுவோம். சிலோட்டி மீன் நினைக்கிறேன். இயற்கையை ரசிச்சுட்டு மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு போய் பார்க்கலாம் ஏதாச்சும் மீன் மாட்டியிருக்கா என்ன. தூண்டி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆகிட்டு. ஆனால் நீ தூண்டி லூஸாக இருக்க அப்போ ஒன்றும் மாட்டலன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னோட பேட் லக் நமக்கு ஒன்றுமே மாட்டல. சரி, இதை அப்படியே போட்டு போவோம். எதுவும் மாட்டினாலும் மாட்டோம். நம்ம வந்து பத்துக்கண் மண்டைக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. வரும்போது வந்து இளநீ குடிச்சு குளிக்க வந்தோம். இப்போ குளிச்சுட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. போயிட்டு வீட்டில் பிரியாணி பண்ணி வச்சிருக்காங்க. போயிட்டு அதை ஒரு குடிச்சுட்டு படுத்துட வேண்டியதான். எல்லா கேங்களையும் ஒருத்தர் லேட்டாக வருவான். இந்த அடிக்கிற மாதிரி லேட்டாக வந்து வீடியோக்கு அந்த பக்கமாக நின்றுட்டு இருக்கான். அவன் வெங்கடேஷ். டீம்ல யாருக்கு வெங்கடேஷ்? அதை தனியாக நடந்து போகிற மாதிரி அவன் தான் வெங்கடேஷ்.